அன்பான மாணவர்களுக்கு வணக்கம். நாம் 11ஆம் வகுப்பு கணக்கு பதிவில் அலகு 9 அதாவது பிழைத்திருத்தம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம கணக்கு பார்த்துட்ருக்குறோம். இந்த வீடியோவில் நாம் 10, 11, 12 எடுத்துக்காட்டு கணக்கை பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பயிற்சி கணக்கு முழுசாக பார்க்கலாம். தேர்வு வர்றதுனால கொஞ்சம் கவனமாக பாருங்கள், உங்களுக்கு புரிகிற மாதிரி நடத்துகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் எதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க நம்ம கணக்கை படிச்சுட்டு எப்படிங்கிறத சொல்கிறேன். எடுத்துக்காட்டு கணக்கு 10. பின்வரும் பிழைகள் இருப்பாய்வு தயாரித்த பின் கண்டறியப்பட்டன. அனாமத்து கணக்கு இருப்பதாக கருதி பிழைகளை திருத்தம் செய்யவும். இருப்பாய்வு சமன்படாத பொழுது அந்த வேறுபாட்டு தொகையை தற்காலிகமாக அனாமத்து கணக்கு என்று எழுதி இருப்பாய்வை சரி கட்டிவிட்டு பிறகு அந்த பிழைகளை கண்டறிந்து அதைகளை நீக்கிவிடுவார்கள். இந்த மாதிரி வரும்பொழுது ஒரு பக்க கணக்கை பாதிக்கிற பிழைகளுக்கு நாம் அனாமத்து கணக்கு என்று வைத்து கணக்கை முடிக்க வேண்டும். இப்போ நாம் அந்த பதிவுகளை பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 10. அதில் அருணுக்கு ரூபா 150க்கு கடனுக்கு சரக்கு விற்றது. அருணின் கணக்கில் 125 என எழுதப்பட்டுள்ளது. இப்போ பாருங்கள். அடுத்தது, லட்சுமியிடம் கடனுக்கு 550க்கு சரக்கு கொள்முதல் செய்தது. அவரது கணக்கில் 505 என வர வைக்கப்பட்டுள்ளது. அடுத்தது பார்த்திங்கன்னா, அபிரூபாவிடமிருந்து கடனுக்கு 404க்கு அரைகலன் வாங்கியது. அரைகலன் கணக்கில் 440 என பற்று வைக்கப்பட்டது. ரூபாய் 200 ரொக்கத்திற்கு இயந்திரம் வாங்கியது. பேரேட்டில் இயந்திர கணக்கில் எடுத்து எழுதப்படவில்லை. அடுத்தது, கொள்முதல் ஏட்டின் கூட்டுத்தொகை 89 முன் எடுத்து எழுதும்போது 98 என எழுதப்பட்டுள்ளது. இப்போது பிழைகளை கண்டுபிடிச்சிட்டோம். இது எப்படி திருத்துறதுங்கிறத பார்க்கலாம். இப்போது எடுத்துக்காட்டு கணக்கில் 1 பாருங்கள். அருணுக்கு 152க்கு கடனுக்கு சரக்கு விட்டுறது. அவர் கணக்கில் மட்டும் 125ன்னு எழுதிட்டாங்க. இப்போ எவ்வளோ குறைச்சிருக்காங்கன்னா 27 ரூபா குறைச்சி எழுதிட்டாங்க. அப்போ அருண் கணக்கு எங்கே வரும்? அருண் கடனுக்கு சரக்கு விட்டுறா அருண் கணக்கு பற்று விற்பனை கணக்குன்னு வரணும். அப்போ அருண் கணக்கு மட்டும்தான் நமக்கு பாதிக்குது. 27 ரூபா அதில் குறைவாக இருக்குது. அதனால் அருண் கணக்கு மீண்டும் நம்ம என்ன செய்யணும்? பற்று வச்சிடணும். அப்போ அருண் கணக்கு பற்று வச்சுட்டா வரவில் என்ன எழுதுவீங்க? நம்ம அனாமத்து கணக்கு இருக்கு இல்லையா, இருப்பாய்வு சரி கட்டுறதுக்கு முன்னாடி இல்லையா, இப்போ என்ன பண்ணுறோம்? அந்த இடத்துல அனாமத்து கணக்குன்னு எழுதிடணும். அப்போ அருண் கணக்கு பற்று அனாமத்து கணக்கு 27 அப்படின்னு எழுதிடணும். இப்போ 2வது நடவடிக்கை பாருங்கள். லட்சுமியிடம் கடனுக்கு 550க்கு சரக்கு கொள்முதல் செய்தது. அவரது கணக்கில் 505 என வர வைக்கப்பட்டுள்ளது. இப்போ லட்சுமிக்கு கடனுக்கு சரக்கு கொள்முதல் செய்கிறோம். அப்போ கொள்முதல் கணக்கு பற்று லட்சுமி கணக்குன்னு தான் இருக்கணும் இல்லையா? இப்போ கொள்முதல் சரியாக இருக்குது. அவரது கணக்கில் 505ன்னு எழுதிட்டாங்க. அப்போ 45 ரூபா குறைவாக எழுதிட்டாங்க. அப்போ என்ன செய்யணும்? லட்சுமி கணக்கில் வரவு எழுதணும். 45 ரூபா எழுதியாச்சுன்னா பற்று என்ன எழுதுவீங்க? பற்று பிளாங்காக இருக்கு இல்லையா, ஒரு கணக்கு மட்டும் தான் பாதிக்குது இல்லையா, அதனால் அனாமத்து கணக்கு பற்று வச்சிடணும். அப்போ அனாமத்து கணக்கு பற்று லட்சுமி கணக்கு 45. அடுத்தது 3வது நடவடிக்கை பாருங்கள். அபிரூபாவிடமிருந்து கடனுக்கு 404க்கு அரைகலன் வாங்கியது. அரைகலன் கணக்கில் 440 என பற்று வைக்கப்பட்டுள்ளது. இப்போ அபிரூபா கணக்கு சரியாக இருக்கணும்னு அர்த்தம். அப்போ அரைகலன் கணக்கு தான் நமக்கு பாதிக்குது. இப்போ அரைகலன் கணக்கு பற்றா வருவான்னு பாருங்கள். அபிரூபாவிடம் கடனுக்கு வாங்குகிறோம். அப்போது அரைகலன் கணக்கு பற்று அபிரூபா கணக்குன்னு வரணும். இப்போது அபிரூபா கணக்கு சரியாக இருக்குது. அரைகலன் கணக்கில் தான் அதிகமாக எழுதிட்டாங்க. அப்போ பற்று அதிகமாக இருந்தால் அதை குறைக்கணும். எதை குறைக்கணும்? அரைகலனை குறைக்கணும். அப்போ அரைகலனை குறைக்கிறதுக்கு வர வச்சா குறைஞ்சிடும். எவ்வளவு? 36 ரூபா நம்ம வர வச்சிடணும். இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லையா? அபிரூபாவுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம்? அரைகலன் கணக்கு வரவு வச்சிட்டோம். அபிரூபா விட்டுடணும். அதில் சரியாக இருக்கணும்னு அர்த்தம். அப்போது அந்த மேலே பற்று காலியாக இருக்குது. அதனால் அனாமத்து கணக்கு பற்றுன்னு எழுதிட்டு 36 ரூபா எழுதிடணும். அடுத்து பாருங்கள். ரூபா 200 ரொக்கத்திற்கு இயந்திரம் வாங்கியது. பேரேட்டில் இயந்திர கணக்கில் எடுத்து எழுதப்படவில்லை. ரொக்கத்துக்கு இயந்திரம் வாங்கும்போது இயந்திர கணக்கு பற்று ரொக்க கணக்கு. அப்போ இயந்திர கணக்கு விட்டுட்டாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இயந்திர கணக்கு பற்று வச்சிடணும். பற்று வச்சாச்சுன்னா வரவு என்னப்போ? வரவு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அனாமத்து கணக்கு தான் வந்துடும். அப்போ இயந்திர கணக்கு பற்று அனாமத்து கணக்கு 200 ரூபா கணக்கு விட்டுட்டாங்க. ஒரு கணக்கு விட்டுட்டாங்க. அடுத்தது, கொள்முதல் ஏட்டின் கூட்டுத்தொகை 89 முன் எடுத்து எழுதும்போது 98 என எழுதியிருக்காங்க. கொள்முதல் ஏட்டில் அதிகமாக எழுதிட்டாங்க. அப்போ என்ன செய்யணும்? குறைக்கணும். எவ்வளோ குறைக்கணும் பாருங்கள்? 9 ரூபா குறைக்கணும். அப்போ குறைக்கிறதா இருந்தால் கொள்முதல் பற்றை தான் காட்டும். அதை குறைக்கிறதுக்கு வரவு வச்சிடணும். இப்போ கொள்முதல் கணக்கு வரவுன்னா பற்று என்ன? அனாமத்து கணக்கு. அதுலேயே அதுதான் காலியாக இருக்குது. அதனால் அனாமத்து கணக்கு பற்று கொள்முதல் கணக்கு. இப்போ அடுத்த கணக்கை பார்க்கலாம்.
அடுத்தது கணக்கு எடுத்துக்காட்டு கணக்கு 11. பின்வரும் பிழைகள் இருப்பாய்வு தயாரிக்கப்பட்ட பின் கண்டறியப்பட்டன. அனாமத்து கணக்கு இருப்பதாக கருதி பிழை திருத்த குறிப்பிட்ட பதில்களை தரவும். இதுலேயே நமக்கு அனாமத்து கணக்கு தான் வருது. இப்போ கணக்கு படிக்கிறேன். கொள்முதல் ஏட்டு மொத்தம் 100 குறைவாக கூட்டப்பட்டுள்ளது. 2. ரொக்க ஏட்டின் பற்று பக்கம் உள்ள தள்ளுபடி பத்தியின் கூட்டுத்தொகை 575 பேரேட்டில் எடுத்து எழுதப்படவில்லை. விற்பனை ஏட்டின் ஒரு பக்கத்தின் கூட்டுத்தொகை 5975, அடுத்த பக்கத்தில் முன் எடுத்து எழுதும்போது 5795 என எழுதப்பட்டுள்ளது. சம்பளம் 1800, பேரேட்டில் 18,000 என எடுத்து எழுதப்பட்டுள்ளது. முகிலனிடமிருந்து கடனுக்கு 150க்கு சரக்கு வாங்கியது. முகிலன் கணக்கில் 1500 என எடுத்து எழுதப்பட்டுள்ளது. இப்போ நம்ம அதுக்கான சரிக்கட்டு பதிவை பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நடவடிக்கை படிங்க. கொள்முதல் ஏட்டின் மொத்தம் 100 குறைவாக கூட்டப்பட்டுள்ளது. கொள்முதல் ஏடு எந்த இருப்பை காட்டும்? பற்று இருப்பை தான் காட்டும். பற்று குறைஞ்சா மீண்டும் நாம் அதை பற்று வைக்க வேண்டும். அப்போ கொள்முதல் கணக்கு பற்று வச்சாச்சுன்னா வரவு என்ன வரணும்? வரவில் அனாமத்து கணக்கு தான் வரணும். ஏன்னா நம்ம இருப்பாயை சரி கேட்டிருக்க அனாமத்து கணக்கு வச்சு, அதனால் அனாமத்து கணக்கு வர வச்சுருங்க. கொள்முதல் கணக்கு பற்று அனாமத்து கணக்கு. ரெண்டாவது நடவடிக்கை பாருங்கள். ரொக்க ஏட்டின் பற்று பக்கத்தில் உள்ள தள்ளுபடி பத்தியின் கூட்டுத்தொகை 575 பேரேட்டில் எடுத்து எழுதப்படவில்லை. அப்போ அது எந்த இருப்பை காட்டுனா பற்று இருப்பை தான் காட்டும். அப்போ எடுத்து எழுதாமலே விட்டுட்டாங்க. அதனால் அளித்த தள்ளுபடி கணக்கு பற்று வச்சுட்டு பிளாங்காக இருக்கு இல்லையா, வரவில் அனாமத்து கணக்கு 575 எழுதணும். மூணாவது பாருங்கள். விற்பனை ஏட்டின் ஒரு பக்கத்தின் கூட்டுத்தொகை 5975, அடுத்த பக்கத்தில் முன் எடுத்து எழுதும்போது 5795 என எடுத்து எழுதப்பட்டுள்ளது. எவ்வளோ குறையுதுன்னு பார்த்தீங்கன்னா 180 ரூபா குறையும். விற்பனை ஏடு என்றைக்கும் வரவு இருப்பை தான் காட்டும். அப்போ வரவு தான் குறையுது. அதனால் விற்பனை கணக்கு வரவு வச்சுருக்கோம் 180. அப்போ பற்று என்ன? ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரியும், அனாமத்து கணக்கு தான் பற்று. அடுத்த நடவடிக்கை பாருங்கள். சம்பளம் 1800, பேரீட்டில் 18,000 எடுத்து எழுதப்பட்டுள்ளது. எவ்வளோ அதிகமாக எழுதியிருக்காங்க பாருங்கள். சம்பள கணக்கு பற்று போய் அவ்வளோ எழுதியிருக்காங்க. அப்போ என்ன செய்யணும்? அதை நம்ம அதை குறைக்கணும். குறைக்கிறதுக்கு வரவு வைக்கணும். அப்போ சம்பள கணக்கு வரவில் 16,200 வச்சிடணும். அப்போ பற்று என்ன? ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரியும், அனாமத்து கணக்கு தான் 16,200. அனாமத்து கணக்கு பற்று, சம்பள கணக்கு 16,200. அடுத்த நடவடிக்கை. முகிலனிடமிருந்து கடனுக்கு 150க்கு சரக்கு வாங்கியது. முகிலன் கணக்கில் 1500 என எடுத்து எழுதப்பட்டுள்ளது. அப்போ முகிலன் கணக்கு கடனுக்கு சரக்கு வாங்கினா கொள்முதல் கணக்கு தான் பற்று. முகிலன் கணக்கு வர வச்சிடணும். முகிலன் கணக்கில் தான் நமக்கு தப்பாக எழுதியிருக்காங்க. அப்போ கொள்முதல் சரியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போது முகிலன் எங்கே இருப்பார்? வரவில் இருப்பார். எவ்வளோ இருப்பார்னு பார்த்தீங்கன்னா 1350 ரூபா அதிகமாக எழுதியிருக்காங்க. அதை நம்ம குறைக்கணும். அப்போது முகிலன் கணக்கு அந்த மாதிரி செய்யணும். குறைக்கிறதுக்கு பற்று வச்சிடணும். அப்போ முகிலன் கணக்கு பற்று 1350. அடுத்தது வரவு என்ன வரணும்? ஆட்டோமேட்டிக்காக தெரியும் நமக்கு. உங்களுக்கு அனாமத்து கணக்கு தான் 1350 வரவு வச்சிடணும். அடுத்த கணக்கு பார்க்கலாம். அடுத்தது எடுத்துக்காட்டு 12. பின்வரும் பிழைகள் இருப்பாய்வு தயாரித்த பின் கண்டறியப்பட்டவை. அவற்றை திருத்தம் செய்யவும். அனிதாவுக்கு ரூபா 50 செலுத்தியது தவறாக வனிதாவின் கணக்கில் பற்று வைக்கப்பட்டுள்ளது. 500க்கு அரைகலன் விற்றது விற்பனை கணக்கில் வர வைக்கப்பட்டுள்ளது. நடராஜர் கடனுக்கு ரூபாய் 750 சரக்கு கொள்முதல் செய்தது தவறாக விற்பனை ஏட்டில் பதியப்பட்டுள்ளது. இயந்திரம் நிறுவுவதற்கு செலுத்திய கூலி 1000 கூலி கணக்கில் பற்று வைக்கப்பட்டுள்ளது. இந்த கணக்கு பாருங்கள். ஏன்னா அதை விட கொஞ்சம் உங்களுக்கு வித்தியாசமான கணக்காக இருக்கும். ஒரு கணக்கை பாதித்தா மட்டும்தான் நம்ம அனாமத்து கணக்கு வச்சு போடணும். 2 கணக்கையும் பாதிச்சுன்னா நமக்கு அனாமத்து கணக்கு வராது. ஏன்னா அப்போ இருப்பாவி சரியாக வந்திருக்கணும் அர்த்தம். இருப்பாவி எப்போல்லாம் குறையுதோ அப்போ தான் அனாமத்து கணக்கு போடணும். இது இருப்பாவியை தயாரித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருப்பாவி சரியாக இருந்திருக்கு. அதனால் இதில் அனாமத்து கணக்கை வராது. இப்போ ஒவ்வொரு கணக்காக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நடவடிக்கை. அனிதாவுக்கு ரூபா 50 செலுத்தியது. என்ன குறிப்பிடுவார் நல்லா மனசுக்குள்ளேயே வச்சுக்கணுது. அனிதாவுக்கு செலுத்தும் போது என்ன வரணும்னு சொன்னால் அனிதா கணக்கு பற்று ரொக்க கணக்குன்னு இருக்கணும். இதுதான் சரியான பதிவாக இருந்திருக்கும். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வனிதா கணக்கில் பற்று வச்சுட்டாங்க. அப்போ வனிதா நம்ம எடுக்கணும், அனிதாவை கொண்டு வரணும். வனிதா எங்கே இருக்காங்க? பற்றில் இருக்காங்க. அதை நீக்கிறதுக்கு என்ன செய்யணும்? வர வச்சா நீங்கிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அனிதா பற்றுக்கு வந்துடுவாங்க. அதனால் அனிதா கணக்கு பற்று 50, வனிதா கணக்கு வர வைக்கணும். ஏன்னா தவறான பற்று வச்சுருக்காங்க. நீக்கிறதுக்காக வனிதா நம்ம என்ன செய்கிறோம்? வர வச்சுட்டா நீங்கிடும். அடுத்த பதிவை பாருங்கள். 2, 500க்கு அரைகலன் விற்றது. இப்போ நம்ம சரியான பதிவு சொல்லி பார்க்கணும். அரைகலன் விற்ற என்ன குறிப்பிடுவார்னு சொன்னால் ரொக்க கணக்கு பற்று
அரைகள் கணக்கு தான் வரணும். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, விற்பனை கணக்கை வர வச்சுட்டாங்க. ரொக்க கணக்கு பற்றி விற்பனை கணக்கு வச்சுட்டாங்க. அப்போ என்ன செய்யணும், விற்பனையை நம்ம எடுக்கணும். விற்பனை எங்கே இருக்குது, வரவில் இருக்குது. அதை நீக்கிறதுக்கு என்ன செய்யணும், பற்று வச்சா நீங்கிடும். அப்போ அரைகள் கணக்கை ஆட்டோமேட்டிக்காக நம்ம வர வச்சிடலாம். இப்போ குறிப்பேடு எப்படி இருக்குன்னு சொன்னால், விற்பனை கணக்கு பற்று அரைகள் கணக்கு 500 வச்சிடணும். அடுத்தது பாருங்கள், நடராஜனிடமிருந்து கடனுக்கு 750 சரக்கு கொள்முதல் செய்தது. கடனுக்கு கொள்முதல் செஞ்சால் என்ன வரும்னு சொன்னால், கொள்முதல் கணக்கு பற்று நடராஜன் கணக்குன்னு இருக்கணும். இப்போ சரியான பதிவு எப்படி இருக்குன்னு பாருங்கள். கொள்முதல் கணக்கு பற்று நடராஜன் கணக்கு தான் வரவில் இருக்கணும். இதுதான் சரியான பதிவு. தவறாக எப்படி இருக்குன்னு சொன்னால், நடராஜன் கணக்கு பற்று வச்சுட்டு விற்பனை கணக்கை வர வச்சுட்டாங்க. இப்போ ரெண்டுமே தவறு பாருங்கள். நடராஜன் வரவில் இருக்கணும், அதுக்கு பதிலாக பற்று வச்சுட்டாங்க. கொள்முதல் பற்று இருக்கணும், விற்பனையை வர வச்சுட்டாங்க. 2 கணக்கு நீக்கணும். எதை நீக்கணும், நடராஜன் கணக்கையும் விற்பனை கணக்கையும் நீக்கிட்டு மீண்டும் என்ன செய்யணும், கொள்முதல் கணக்கு பற்று வைக்கணும், நடராஜன் கணக்கை வர வைக்கணும். இப்போ நீக்கிறதுக்கு பாருங்கள், நடராஜன் பற்றில் இருக்காது, நீக்க என்ன செய்யணும், வர வைக்கணும். அப்போ நடராஜர் வர வைக்காம விட்டாங்களே, அதை மீண்டும் வர வைக்கணும். அப்போ 2 தடவை நடராஜர் கணக்கு வர வைக்கணும். இப்போ விற்பனையை நீக்கணும். விற்பனை எங்கே இருக்குது, வரவில் இருக்குது. அதை நீக்கிறதுக்கு பற்று வச்சா நீங்கணும். கொள்முதலை விட்டுட்டாங்க இல்லையா, கொள்முதல் கணக்கு பற்று வச்சிடணும். அப்போ குறிப்பேடு எப்படி இருக்குன்னு சொன்னால், இப்போ பாருங்கள், கொள்முதல் கணக்கு பற்று 750, ஏன்னா அது விடுபட்டு போச்சு, அதை மீண்டும் பற்று வைக்கிறோம். விற்பனை கணக்கு பற்று 750, அது தவறான வரவில் இருக்குது, அது நீக்கிறதுக்காக பற்று வைக்கிறோம். நடராஜன் கணக்கு 2 தரம் நம்ம வர வைக்கணும். ஒன்று நீக்கிறதுக்காக, ஒன்று கொண்டு வரதுக்காக. அப்போ நடராஜன் கணக்கில் வரவில் 1500 எழுதிட்டு கொள்முதல் பற்று 750, விற்பனை பற்று 750. அடுத்த கணக்கு பார்க்கலாம். அடுத்த நடவடிக்கை பார்த்தோன்னா, இயந்திரம் நிறுவுவதற்கு செலுத்திய கூலி 1000 கூலி கணக்கில் பற்று வைக்கப்பட்டுள்ளது. இது தவறு. அப்போ என்ன தவறுன்னு பார்த்தீங்கன்னா, இயந்திரம் நிறுவுவதற்கான கூலி செலுத்தும் போது இயந்திர கணக்கை தான் பற்று வைக்கணும், ரொக்க கணக்கை வர வைக்கணும். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, கூலி கணக்கை பற்று வச்சுட்டு ரொக்க கணக்கை வர வச்சுட்டாங்க. இப்போ நம்ம எதை நீக்கணும்னு பார்த்துங்க, கூலியை நீக்கணும். கூலி எங்கே இருக்குன்னா பற்றில் வச்சுருக்காங்க, அதை நீக்கிறதுக்கு வர வச்சா நீங்கிடும். இயந்திரத்தை விட்டுட்டாங்க, அப்போ அதை நம்ம கொண்டு வரணும். அதனால் இயந்திர கணக்கை பற்று கூலி கணக்கு 1000 ரூபா அப்படின்னு எழுதிட்டா அந்த கணக்கு முடிஞ்சது. சரியான போட்டிருக்க மாணவர்களே. அடுத்தடுத்த கணக்கு இதே மாதிரி நடத்துகிறோம், நல்லா கவனித்து பாருங்கள். மீண்டும் சொல்கிறோம், புதுசாக பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.